கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. இன்று திருக்குடும்ப திருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். திருக்குடும்பம் என்பது யோசேப்பு, அன்னை மரி, இயேசு நாசரேத்தில் வாழ்ந்த இந்த குடும்பம். கடவுள் மனிதனாய் பிறந்தார், நம்மிடையே குடிகொண்டார். குடிகொண்ட கடவுள் ஒரு குடும்பத்தில் வாழ்ந்தார். பெற்றோரின் பாதுகாப்பில், தாயின் அரவணைப்பில், தந்தையின் கடின உழைப்பில், வழிகாட்டுதலில், கூட இருத்தலில் இயேசு வளர்கிறார். எனவே குடும்பம் என்பது கடவுள் விரும்பி உருவாக்கிய ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தை பல நேரங்களில் ஏரோதுக்கள் அழிக்க ஆசைப்படுகிறார்கள். பல ஏரோதுக்கள் தெருக்களிலே, வீதிகளிலே, பல்வேறு சமூக தொடர்பு சாதனங்களிலே, சோஷியல் மீடியா என்ற தொலைத்தொடர்பு பகுதிகளிலே ஏரோதுக்கள் புகுந்திருக்கிறார்கள். இயேசுவை, குடும்பத்தில் வாழுகின்ற இயேசுவை கொல்லுவதற்காக தேடுகிறார்கள். குடும்பத்தில் வாழுகின்ற இயேசுவை கொன்றுவிட்டால் குடும்பம் குலைந்து போய்விடும் என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள். எனவே ஏரோதுக்கள் குடும்பத்தில் வாழுகின்ற குழந்தை இயேசுவை கொல்லுவதற்காக தேடுகிறார்கள். ஆனால் இறைவன் குடும்பத்திலிருந்து தூர இருப்பதில்லை. குடும்பத்திலிருந்து அவர் தொலைவில் இருப்பதில்லை. அவர் வரலாற்றில் வந்திறங்கி நம்மோடு தங்குகிறார். ஏரோதுக்களையும் தீவிரவாதிகளையும் தவறுதலான தப்பறை செய்திகளை வேண்டுமென்றே பரப்புவர்களையும் அவர் கண்டிக்கிறார், துரத்தி விடுகிறார், பல நேரத்தில் சமுதாயத்திலிருந்து விரட்டி அடிக்கிறார். இன்று ஆண்டவர் சொல்லுகிறார், குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேலுக்கு போகும், இஸ்ராயலுடைய நாட்டுக்கு போகும் என்று சொல்லுகிறார். குழந்தையை கொல்லுவதற்கு தேடிக் கொண்டிருந்தவன் செத்து போய்விட்டான் என்று. கடவுள் குடும்பத்தில் வந்து இறங்கினால் நம்மை சுற்றியிருக்கின்ற ஏரோதுகள் செத்து போய்விடுவார்கள். நாசரேத்து ஊருக்கு செல்ல அழைக்கப்படுகிறோம். அந்த ஊரில் அமைந்திருந்த இந்த குழந்தையினுடைய குடும்பத்தில் அமைந்திருந்த அழகான குடும்ப உறவை நாம் ஏற்றுக்கொள்ளவும் அதை அப்படியே பின்பற்றி கொள்ளவும் இன்று நாம் அழைக்கப்படுகிறோம். தந்தையினுடைய மிக பொறுப்புள்ள வாழ்வு முறை, தாயினுடைய மிக ஆழமான அன்பும், இருவரும் சேர்ந்து வைத்திருந்த கடவுளின் திட்டம் நிறைந்த கடவுளின் அருளும், கடவுளின் திட்டத்திற்காக தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்ற ஒரு பாங்கும் இந்த நாசரேத்து குடும்பத்தில் இருந்தது. இந்த நாசரேத்து குடும்பத்தை உலகத்தில் இருக்கின்ற எல்லா குடும்பங்களின் மாதிரியாக வைத்துக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். எனவே அன்னை மரியிடமும் யோசேப்பிடமும் உலகத்தில் இருக்கின்ற எல்லா குடும்பங்களுக்காக இன்றைய நாளில் ஜெபிப்போம். நம்மை சுற்றியிருக்கின்ற ஏரோதுகளை அடையாளம் கண்டுகொள்வோம். கடவுள் நம்மிடம் அவ்வப்போது சொல்லுகிறார், எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்து விடுங்கள். அவ்வப்போது சொல்லுகிறார், குழந்தையையும் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடிப்போகும்.
பல்வேறு தீமைகளிலிருந்து நம்மை தப்பித்து கொள்ள சொல்லுகிறார். பல்வேறு தீமைகளை எதிர்த்து போராட சொல்லுகிறார். இந்த போராட்டத்தில் கடவுள்தான் போராடுவார், போராளியாய் நிற்பார், அவரே போர் வீரனாய் நின்று போர் புரிவார் என்பதும் இறைவாக்கு என்று நமக்கு சொல்கிறது. எனவே ஆண்டவரின் திருக்குடும்பத்தை கொண்டாடுகின்ற நாளிலே நம்மை சுற்றியிருக்கின்ற ஏரோதுகளை அடையாளம் கண்டுகொண்டு கடவுளின் பிரசன்னத்தில் அவர்களை போராட வைத்துவிட்டு ஆண்டவர் சொல்லுகின்ற பாதையில் நம் குடும்பங்களை தூக்கி கொண்டு நடக்க அருள் வேண்டுவோம். எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையை போற்றுகிறோம். இந்த அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த வரங்களுக்கு நன்றி, ஆசீர்வாதங்களுக்கு நன்றி. எங்களை நீர் பயன்படுத்துகிறீர். எங்கள் குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர். எங்கள் குடும்பங்களுக்கு தேவையான சக்தியை தருகிறீர் ஆண்டவரே. உமது வல்லமைக்கு நன்றி, உமது ஆற்றலுக்கு நன்றி. பல ஏரோதுக்கள் பல்வேறு விதமான தப்பறையான கொள்கைகள் குடும்பம் தத்தளித்து கொண்டிருக்கிறது. குழந்தை வேண்டாம் என்ற எண்ணமும், ஒரு குழந்தையோடு இருக்கலாம் என்ற எண்ணமும், எப்படி வேண்டுமானாலும் பிரமாணிக்கமில்லாமல் வாழலாம் என்பதும், திருமண பந்தமில்லாமல் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து குழந்தையை பெற்றாலும் பெற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் வாழ்ந்து விடலாம் என்ற மனோபாவம் உலகத்தில் நிறைந்திருப்பதால் ஆண்டவரே, உம்முடைய விருப்பம் பல நேரங்களில் நிறைவேறாமல் போய்விடுகிறது. ஏரோதுகள் வெற்றி பெறுகிறார்கள். பல நேரங்களில் குடும்பங்களை ஏரோதுகள் குழந்தைகளை அழித்து விடுகிறார்கள். எங்களுக்கு உமது அருளை தாரும். உமது அருளோடு ஒத்துழைக்க எங்கள் மனதை திறந்துவிடும். எங்கள் குடும்பங்களில் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும், பெற்றோர்களையும், இளையோர்களையும் ஆசீர்வதியும். அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பிரிந்து பேசும். ஆமென்.